ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வரமிளகாய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது கொழுக்கட்டையோடு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கூடவும் தொட்டு சாப்பிட இந்த வரமிளகாய் துவையல் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். காரசாரமாக ஒரு மிளகாய் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கப்பு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 8 காஞ்ச மிளகாய் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் புளி, உப்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். புளி ஒரு சின்ன கோலி குண்டு சைஸு. மிளகாயை எடுத்துட்டு போட்டுக்கலாம். தண்ணி வேணும்னா பார்த்து ஊற்றிக்கலாம். தண்ணி அரைச்சாச்சு. நான் கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றிக்கிட்டேன், மீதி மிளகா ஊறினது இருக்குது. இதிலே பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தாளித்து கொட்டிடலாம். நீங்கள் வெங்காயம் பச்சை வாசம் இருக்குன்னா அதை கடாயில் ஊற்றி வதக்கி கூட வச்சுக்கலாம். இப்போ மிளகாய் சட்னிக்கு தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் இது அப்படியே இந்த மிளகாய் சட்னியில் ஊற்றிட்டு அப்படியும் சர்வ் பண்ணலாம். சிலருக்கு வெங்காயம் போட்டிருக்கிறதுனால பச்சை வாசம் அடிக்கும், அதனால் நம்ம இதில் ஊற்றி ஒரு வதக்கிட்டோன்னா அந்த வெங்காயம் வாசம் போயிடும். உளுந்தெல்லாம் செவந்துருச்சு, இதையும் ஊற்றிடலாம். அப்படியே மிக்ஸியும் கழுவி கொஞ்சம் ஊற்றிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்க, இந்த அளவு சட்னி கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், சுள்ளுன்னு காரசாரமாக வரமிளகாய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. பச்சையாக வதக்கி அப்படி கூட தொட்டு சாப்பிட்லாம். கடுகு உளுத்தம்பருப்பை பொரிச்சு கொட்டி பச்சை வாசனை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வதக்கினேன். இதை இந்த கொழுக்கட்டையோட தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பணியாரத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொழுக்கட்டை செஞ்சோம்னா இந்த துவையல் அரைச்சி அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.